மணமா வருது பாருங்க. இந்த இறைச்சியும் சேர்த்துக்கலாமா? அட நல்லா இருக்கும் போங்க. இந்த இட்லி ரொம்ப சூடா வேகுது பாருங்க. இப்போ நல்லா தயாரா இருக்கு. சாப்பிடலாமா? அம்மா பிரியாணியும் வரோலும் சூப்பர். உளுந்தம்பருப்பு லேசா வறுக்கணும். கொஞ்ச நேரம் ஊறட்டும். வெல்லம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் இலச்சி பொடி போடலாம். ரொம்பவே கொஞ்சம். கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டுங்க நல்ல சத்தான உளுந்தம்பருப்பு கஞ்சி. சூப்பர் பாட்டி. சாப்பிட்டுல சத்தா உளுந்தம்பருப்பு கஞ்சி. இன்னைக்கு சத்தான ராகி அடை செய்யலாமா? முருங்கைக்கீரையும் கொத்தமல்லி கீரையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாப்பிடுங்க குழந்தைகளே. அருமையா இருக்குங்க. நன்றி பாட்டி. இன்னும் வேணுமா? ஆமா. சரி எடுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா ராகி மாவு போடலாம். அப்படியே நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் போடலாம். கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சுவையா இருக்கும். பால் கொழுக்கட்டை சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குது. ஆமா சூப்பரா. சாப்பிட்டுங்க உங்களுக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை. ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் ஊறட்டும். சர்க்கரையை கொஞ்சம் பவுடர் ஆக்கிடலாம். சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். சாப்பிடுங்க ஜவ்வரிசி லட்டு. சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். கம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம். கம்புக்கூழ் ரெடி. மோர் மிளகாய் ரெடி. கம்புக்கூழ், மோர் மிளகாய், மாங்காய் ஊறுகாய் நல்லா இருக்குது. சூப்பரா இருக்குது.